நல்லூருக்கு பக்கத்தில் முதல் வாய் திறந்து சொன்னார். நெல்லை ஆதீனத்துக்கு நமக்காக துறவு மேற்கொண்ட பிரம்மச்சரியம் மேற்கொண்ட ஒரு மனிதனை பாதுகாக்க தெரியவில்லை. சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் சாப்பிட இல்லாமல் சின்னத்துல பட்டினி இருக்குதுடா. அண்மை காலமாக அதிக சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய விஷயமாக ஆத்மா சாந்தி அடையக்கூடாது. ஒரு துறவி எனக்கு சாப்பாடு தர ஆள் இல்லை என்று சொல்வதை விட மிக பிரம்மாண்டமான இந்த கட்டிடம் நல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது. நல்லூருக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய நெல்லை ஆதீனத்துக்கு முன்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே ஆதீன குறுமுதல்வராக இருந்திருக்கக்கூடிய சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் மறைந்து இன்றைய நாளில் முதலாவது ஆண்டு. அந்த நாளில் அவருக்கு ஒரு நினைவு சிலை, அதே மாதிரி தான் அவருடைய குருபூசை தினம் என்பன இங்கே இடம்பெறுகிறது. அண்மை காலமாக அதிக சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்படுது. ஆதீனத்தை யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்களா, என்ன நடக்குது, இந்த ஆதீனம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு, இப்படி பல்வேறுபட்ட கதைகள் இருந்தாலும் அது தொடர்பில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நினைவு கொள்ள வேண்டியது அல்லது துறவு வாழ்க்கைக்கு ஒருவர் இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அவர் செய்திடக்கூடிய பணிகள் என்பது உலகம் பூராக பறந்து விரிந்து கிடக்கிறது. இன்றைய நாள் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறார். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் குருமூர்த்த ஆலயமாக அங்கே இருக்கிறது. அதை விட இந்த கட்டிடம் எல்லோருக்குமே தெரியும். மத தலைவர்கள் வருகிற போது சரி, அல்லது ஒரு நாட்டினுடைய தூதுவர்கள், அரசியல் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி எல்லாருமே வந்து போயிடக்கூடிய ஒரு இடம். அந்த சுவாமிகள் இங்கே இருந்து பல பணிகளை இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் அல்லது இந்த பாரம்பரியத்துக்கும் ஆற்றியிருக்கார். எல்லா இடத்துலையும் கும்பாபிஷேகமோ திருவிழாவோ எல்லா நிலைகளிலையும் சுவாமி வந்து போயிருக்கார். இப்போ அவர் மறைந்ததுக்கு பிறகு முன்புறமாக அவருடைய திருவுருவச் சிலை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நினைவாக இந்த தோற்றப்பொழிவும் அழகும் கம்பீரமும் எல்லா நிகழ்வுகளையும் அலங்கரித்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பல பேர் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொன்னாலும் சுவாமியினுடைய இறுதி காலத்தில் அவர் எப்படி இருந்தார் என்றதான் மிக முக்கியமான விடயம். அது தொடர்புள்ள நிறைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தது. நெல்லை ஆதீனத்தினுடைய இரண்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய திருவுருவச் சிலை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூரில் நெல்லை ஆதீன வளாகத்தில் தான் இந்த சிலை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை ஆதீனத்தினுடைய ஆதீன குருமுதல்வராக விளங்கிய ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய முதலாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டுத்தான் இந்த சிலை திறப்பு இடம்பெற்றது. நெல்லை ஆதீன அறக்கட்டளையினுடைய செயலாளர் கலாநிதி ஆர் திருமுருகன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். அதை தொடர்ந்து இந்த சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெற்றது. நிகழ்வில் பண்டிதர் சிவஸ்ரீ ஜெகதீஸ்வர குருக்கள், தவ திரு வேலன் சுவாமிகள், ரிஷி தொண்டுநாத சுவாமிகள், நாகவிகாரையினுடைய விகாராதிபதி, பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்கள், கல்வி புலம் சார்ந்தவர்கள், சமயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் சொல்லி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த ஆதீனம் என்றது நல்லூருக்கு போய்கள் நிறைய பேர் நாங்கள் பார்த்து கடந்து போகிற ஒரு ஆதீனம். பல்வேறுபட்ட சமய சமூக பணிகளை முன்னெடுத்திருக்கக்கூடியது. மிக நீண்ட காலம் இளவயதிலேயே இதை பொறுப்படுத்தி பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி முடித்த சுவாமிகள் கடந்த வருடம் இதே நாளில் தான் இறைப்பதம் அடைந்தார். முதலாவது குருபூசையும் சிலை திறப்பும் நல்லூருக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த ஆதீனத்தில் இடம்பெறுகிறது. பெருமளவான மக்கள் அவரை காலம் இலகுவில மறந்து விடாது. இந்த சன்னியாசத்துக்கு அல்லது துறவரத்துக்கு வாரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை மிக சிறப்பாக செய்து இன்றைக்கும் சமயத்தினுடைய ஒரு அடையாளமாக இது இருப்பதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடியவர்கள் சுவாமிகளை தவிர்த்து விட்டு பேச முடியாது. அப்படிப்பட்டிருக்கக்கூடியவர் இன்றைய நாளில் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இப்போது வரை அடிக்கடி சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய இடங்களிலும் பேசப்பட்டாலும் நாங்கள் எல்லாருமே கருத்து சொல்றாக்களை தான் இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிறோம் அல்லது எல்லாருமே அடுத்தவனை கை நீட்டி கேள்வி கேட்கிறோம். ஆனால் அதுக்கு பொருத்தமாக அல்லது அது சரியான வழியில் அமைகிறதுக்கு நாங்கள் என்ன பங்கு வகித்தோம் என்ற ஒரு பெரிய கேள்வியையும் இந்த குருபூசை நாள் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. சுவாமிகளை நல்ல முறையிலே பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கும் தெரிந்து விட்டது. அவர் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது. அந்த காலத்திலே தான் சுவாமிகளுடன் நெருங்க பழகும் பொழுது இந்த சுவாமிகளை அந்த மற்ற உறுப்பினர்களுடன் இந்த சந்திப்பது கதைக்கும் பொழுது பல விடயங்களை அவர் பேசக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒரு விடயம்தான் அவருடைய அந்திம காலம். ஒரு முறை நான் நினைக்கிறேன் 2017 ஆண்டாக இருக்க வேண்டும், இந்து மாமன்றத்தினுடைய ஒரு விழாவிலே கலந்து கொள்வதற்காக கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களும் நானும் ஆதீனம் சுவாமியும் வேனில் சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் சுவாமி முதல் வாய் திறந்து சொன்னார், தன்னுடைய அந்திம காலத்திலே
தான் இந்த உடலை விட்டு நீங்கும் பொழுது தன்னுடைய உடலை தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னென்று சொன்னால் நல்லூர் அடியிலே ஆதீனத்திலே இடவசதி குறைவு ஆனபடியால் நீங்கள் அந்த உடம்பை தகனம் செய்ய வேண்டும். உடனடியாக ஆறுமுக திருமுருகனையா திரும்பி சொன்னார், சுவாமி அப்படி காணி இல்லை என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். சிவபூமிக்கு ஏராளமான காணி நாவக்குடியிலே இருக்கின்றது. நாங்கள் அங்கு சமாதி கோயில் அமைத்து கோயில் கட்டி வைப்போம், நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். சுவாமி மீண்டும் மறுத்து சொன்னார் என்றால், இந்த காலத்தில் இருக்கிற கோயில்களுக்கே பூசை செய்ய ஆட்கள் இல்லை, அங்கேயும் ஒரு கோயிலை கட்டி போட்டு அதெல்லாம் கஷ்டம், என்னை தகனம் செய்து விடுங்கள் என்று சொல்லி முதலிலே சொன்னார். அதன் பின்னர் பல தடை வேலைகள் சுவாமிகள் தனது அந்திம காலத்தை பற்றி கதைத்திருக்கிறார். வேறு யாருடன் கதைத்தாலோ தெரியாது. இந்த சபையிலே உள்ளவர்களுடன் கூடுதலாக என்னுடன் தான் அதை பற்றி கதைத்திருக்கின்றார். ஒரு முறை அவர் இது கதைத்து எங்களுடைய கூட்டம் முடிந்த பின்னர் ஆறுதலாக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் விளக்கமாக சொன்னார், இந்த அந்திம கிரிகைகளை எப்படி செய்வது என்று சொல்லி சொன்னார். அவர் சொல்லி முடிந்தவுடன் நான் சுவாமியுடன் கேட்டேன். ஏனென்றால் அவர் சொல்றபடி நாங்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்பதற்காக சுவாமி திருப்பி சொல்லுங்கள் என்று சொல்லி போட்டு அதனை அடியேன் வீடியோ எடுத்தேன். அதுதான் அந்த சுவாமியுடன் வெளிவந்த அந்த வீடியோ. சுவாமிகளுடைய பிரிவு திடீரென்று நடந்தது. கம்பபாரதி ஐயா உடனடியாக தொலைபேசி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுக்கு சொன்னார்கள். உடனடியாக ஒரு அரை மணித்தியாளர்கள் நாங்கள் மக்கள் கூட்டம் ஆதீனத்துக்கு முன்னால் கூடிவிட்டது. அப்பொழுது சுவாமிகளுடைய உறவினர்கள் புறாமக்கள் வந்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்ய வேண்டும்? சுவாமிகள் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், ஆறு திருமுருகனையாவுடைய விருப்பப்படி அவருக்கெல்லாம் சொல்லி இருக்கு, அவருக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் செய்யுங்கோன்னு சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்திலே நான் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சுவாமியை நான் எடுத்த அந்த வீடியோவை முதலில் காட்டினேன். அவர்கள் பார்த்து அவர்களிடம் ஓம் சுவாமி அப்படித்தான் சொல்லி இருக்கின்றார். அந்த சபையிலே நின்ற பலருக்கு அது காட்டப்பட்டது. அன்று இரவு முழுக்க திருமுருகனையா தொலைபேசியிலே பல பேருடன் தொடர்பு கொண்டு இதனை விளங்கப்படுத்திக் கொண்டிருந்தார். ஏனென்றால் நாங்கள் 1 மணி மட்டும் இங்கே இருந்து சுவாமியுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருப்பவரை கொண்டு வருவார்கள். சுவாமிகளுடைய கிரிகைகள் நடந்து அடுத்த நாள் ஒரு அன்பர் என்னிடம் கேட்டார், இந்த ஒளிநாடாவை தாருங்கள், நாங்கள் சமூகத்துடன் மக்களுடன் பகிர வேண்டும் என்று அதை நாங்கள் கொடுத்தோம். இதுதான் உண்மையிலே நடந்தது. இந்த சுவாமிகள் 66 வயதுல இறைவனம் அடைந்தார்கள். அவர்களுக்கு அப்ப 63 வயதே ஆகியது. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், சுவாமிகள் இறைவனம் அடைந்து விட்டார். அவரை இங்கே சமாதி வைப்பதற்கு அப்ப பெரிய குழப்பம். ஏனென்றால் இந்த காணி புத்தூர் மழவராயர் அறக்கட்டளை 50 வருட குத்தகைக்கு நெல்லை ஆதீனத்துக்கு 1967ஆம் ஆண்டு கொடுத்து 69ஆம் ஆண்டு தான் இங்கே ஆதீனம் வந்தது. அவர்கள் ஒரு உறுதி எழுதி வைத்திருக்கிறார்கள், அசையும் பொருள் எங்களுக்கே உரியது, அசையா பொருள் எங்களுக்கு உரியது, எங்களை உத்தரவு இல்லாமல் இங்கே எதுவும் செய்யக்கூடாது. இன்றைக்கும் அப்படிதான் உறுதி இருக்குது. பல பேருக்கு தெரியாது. கதிர்வேலாயுத சுவாமி மடம் என்று இதுக்கு பேர். அப்போ அன்றைக்கு டைரக்டர் மாணிக்கவாசர் அந்த அறக்கட்டளையின் தலைவர் அவர் சம்மதிக்கிறது. மில்கோய் கனராஜா, காசி குலரத்தினம், ராஜா தியேட்டர் மாமியாளர் தியாகராஜா, யோகீஸ்வர் நம்பி ஓடி திரிகிறார்கள். இந்த சமாதி வைக்கிறது எப்படி? கடைசியாக இந்நேரம் 3 மணிக்கு பிறகுதான் ஒரு சம்மதம். அதுக்கு பிறகுதான் கிடங்கு வெட்டி 5:30 மணிக்கு சுவாமியை கொண்டு வந்து பொழுதுபட்ட பிறகுதான் சுவாமியை திருநத்து பையில இறக்கிறார். இதை கண்டு கொண்டிருந்தவர் தான் இளவரசு. அவருக்கு அன்றைக்கே ஒரு பெரிய குழப்பம். அதுக்கு பிறகு நெடுக சொல்லுவார், இங்க சமாதி வைக்கக்கூடாது. இங்க குருக்கள் இருக்கிறார் சாட்சி. நெடுக கவலைப்பட்டார். பிச்சு பிடுங்கி என்ன இதுக்குள்ள சமாதி வைக்கிறாங்க, எனக்கு விருப்பம் சுவாமிகளுக்கு செய்த மாதிரி. நான் இவ்வளவு தரம் மறுத்தேன்.
கம்பவாரதி அன்றைக்கு முதலாவது குருமா சன்னிதானத்தின் உடம்பு இதில் தான் வச்சிருந்தார்கள். ஒரு நினைவு வைபவம், கடைசி வைபவம் கூட்டம். அரசாங்க அதிபர் பேசினார், யோகேஸ்வரன் எம்பி பேசினார், மேயர் விஸ்வநாதன் பேசினார். இப்ப பெரியார்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு இளைஞர் கீழே டெனிம் ட்ரௌசர், மேலே ஒரு பூச்சேட்டு, கம்புவாலே வந்திருந்தார். நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்தனால நாங்கள் எல்லாரும் முன் வரிசையில் இருந்தோம். வித்துவான ஆர்வம் பெரியவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பேசுவதை விட ஜெயராஜ் பேசினால்தான் நண்பர். எல்லாரும் வயது கூட்டினவர்கள் பேசுகிற போது இளைஞனை கூப்பிட்டு பேச விட்டார்கள். இவர் காய்ச்சிட்டு ட்ரௌசரோட வந்தவர் பேசினார். அந்த பேச்சு இன்னும் என்ற மனதில் இருக்குது. எல்லாரும் பெரிய சுவாமி சமாதி ஆத்மா சாந்தி அடையோடு பேச, ஒரு ஆள் மட்டும் ஆத்மா சாந்தி அடையக்கூடாது பேச. ஜெயராஜ் என்ன பேசினார், இந்த ஆதீனம் நல்லாய் வந்து இளைய பட்டம் ஒரு நல்ல முதல்வராகி ஆதீனம் 2வது சன்னிதானத்தை அங்கீகரிக்கும் மட்டும் முதலாவது குருமா சன்னிதானத்தினுடைய ஆத்மா இங்கே இருக்க வேண்டிய சாந்தி அடையக்கூடாது. அந்த பேச்சு மறக்க முடியாது. 81ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், சித்திரை மாதம், இதே மாதம், இதே திருவாதிரை நட்சத்திரம். எனக்கு இன்றைக்கும் அந்த பேச்சு கண்ணீர் என்று பேசினது கண்ணீர் வர்ற பேச்சு. அந்த இறுதி வைபவம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு இந்த இளவரசுக்கு பட்டாபிஷேகம். அந்த பட்டாபிஷேகத்துக்கு அவர் முதலாவது குருமகா சன்னிதானம் சிவாச்சாரிய குடும்பம், ஏதீஸ்வர குருக்கள் குடும்பம், உன்னால கட்டுவன் கணேசையர் குடும்பத்தை சார்ந்தவர். இப்ப இவரை பட்டம் கட்டுகிற போது கூட பெருங்கூட்டம் பெறவில்லை. நான் விழாவில் இருந்தேன், கம்பவாரில் இருந்தார். எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். நான் முதல் விழுந்து கும்பிட்டது வேறை கதிரையில இருந்து பட்டாபிஷேகம் செய்து இளவரசு மொட்டாக்கு போட்டு இருத்தி இருக்கு. முதல் விழுந்து கும்பிட்டு திருநூறு பூசி விடுங்கன்னு கேட்டது அங்கீகரிக்க வேண்டும் என்று அந்த சபையில் எல்லாரும் கேட்ட போது சில பெரியவர்கள் இப்படிதான் இருந்தாங்க. அந்த இவ்வளவு கஷ்டமான நேரம் பொருட்படுத்தார் என்பதுக்காக சொல்றேன். அன்று தொடக்கம் அவருக்கு உற்சாகப்படுத்தியதுதான் கம்பவாரதி ஜெயராஜர். இன்றைக்கு அவருடைய சுவாமிகளுடைய உருவச்சிலையை திறக்கின்ற முழு தகுதியும் அவருக்கு தான் இருந்தது. என்றால் அன்றைக்கு நல்ல ஆதீனத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, கம்பன் விழாவில் முன்னுரிமை கொடுத்து, இங்கதான் கம்பன் விழா நடந்தது. சுவாமிகளுக்கு அன்னை தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் மிகப்பெரிய கடமைகள் செய்தார்கள். பல பேருக்கு தெரியாது. நல்ல ஆதீன சுவாமிக்கு எப்ப தென்னிக்குள துர்க்கியம்மன் கோயிலுக்கு வந்தாலும் ஒரு என்பளம் கொடுப்பா அம்மா. எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு சும்மா விடுவார்கள். அம்மா அடிக்கடி 5000 10,000 கொடுப்பாங்க. சொல்லுவா, பாவம் ஒரு அப்பாவையே கதிரையில இருத்திட்டு எல்லாரும் போட்டார்கள். பெரிய சுவாமிக்கு பிரசங்கம் இருந்தது. மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் போய் பொற்களியோட வருவார். பாவம் இவரை இருத்தி விட்டார்கள். அந்த நிலையிலே அன்னை தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் செய்த தொண்டு மாபெரும். எனவேதான் கம்பவாரதி அவர்கள் இந்த முதலாவது குருமா சன்னிதானத்தின் அன்புக்கு பாத்திரமானது. அவருடைய நினைவு வைபவத்திலே உரையாற்றிய ஒரு இளைஞன் இன்றைக்கு மூத்தவர்களாக எங்களுக்குள்ளே இருக்கின்ற கம்பவாரதி அவர்கள் இன்றைக்கு உருவச்சிலையை திறந்து வைப்பதற்காக வந்தார். திருமுருகன் அவர்கள் என்னை புகழ்ந்து பாராட்டினார். அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றிகள். புகழ்ச்சியலை கேட்டதை விட இகழ்ச்சியலை கேட்டதுதான் நான் அதிகம். ஆகவே எப்போதாவது இப்படி புகழ் கேட்கிற பொழுது மனம் மகிழத்தான் செய்கிறது. நல்ல ஆதீனத்தினுடைய ஓராண்டு நினைவு விழாவிலே அவருடைய சிலையை திறக்கிற வாய்ப்பை திருமுருகன் எனக்கு கொடுத்தார்.
இந்த வாரம் என்பது எனக்கு கம்பன் விழா காரணமாக மிகுந்த வேலைகள் நிறைந்த வாரம். ஆனால் திருமுருகன் வேண்டுகோளாக இல்லாமல் கட்டளையாக போட்டு, அண்ணே நீங்கள் வரத்தான் வேண்டும் என்று உத்தரவிட்ட காரணத்தினாலே இங்கே வந்து நான் உட்கார்ந்திருக்கிறேன். சுவாமிகளுடைய சிலை திறப்பு என் மூலமாக நிகழ வேண்டும் என்பது திருவருள் சம்மதம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆதீனத்துக்கும் எனக்குமான தொடர்பை சொல்வதானால் அது ஒரு நீண்ட சொற்பொழிவாக ஆகிவிடும். ஆனாலும் அதில் ஒரு சிலவற்றை சொல்ல வேண்டித்தான் இருக்கிறது. நேரத்தை சுருக்கி சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்முடைய சமாதி அடைந்த அல்லது அமரத்துவம் அடைந்த சுவாமிகளுக்கு முன்பிருந்த முதல் ஆதீனம், அவர்களுடைய முதல் பேச்சு யாழ்ப்பாணத்திலே அவர் துறவியாக பொறுப்பேற்ற பிறகு, ஆதீன கர்த்தராக பொறுப்பேற்று வந்த பிறகு, அங்கே மதுரையிலே போய் சந்நியாசம் வாங்கி வந்த பிறகு முதல் சொற்பொழிவு எங்களுடைய வண்ணார்பண்ணை சிவன் கோயிலிலே நடந்தது. அப்போது நான் யாழ்ப்பாணத்தில் இல்லை. என்னுடைய பெற்றோர் வேலை காரணமாக, தந்தையினுடைய வேலை காரணமாக நான் சிலாபத்திலே இருந்தேன். ஒரு லீவுக்கு என்னுடைய மாமனார் வீடு, அப்பொழுது மேயராக இருந்தவர் விஸ்வநாதன், அவர் வீட்டுக்கு வந்திருந்த பொழுது அந்த பேச்சுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். நான் அப்போ 7ஆம் வகுப்பு. எனக்கு எல்லாம் புதிதாக இருந்தது. முட்டந்தலை, காதிலே பெரிய வளையம், காவி உடை, நிறைய ருத்ராக்க மாலை. எனக்கு அப்பொழுது சமயத்தோடு அதிக தொடர்பில்லை, இலக்கியத்தோடும் தொடர்பில்லை. சும்மா ஒரு சின்ன பிள்ளையாக அவருடைய பேச்சை கேட்டேன். ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் நான் அவரை சந்தித்த முதல் அனுபவம். அதற்கு பிறகு சுவாமிகள் இந்த ஆதீனத்தை ஸ்தாபித்திருந்தார்கள். எனக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அப்படி ஆதீனத்தை ஸ்தாபித்த பிறகு சுவாமிகள், பழைய சுவாமிகள், ஆண்டுதோறும் ஒரு விழா நடத்துவார். அதுக்கு ஏதோ பெயர் திருமுறை திருவிழாவோ ஏதோ 10 நாட்கள் நடக்கும். அந்த விழா திருமுறை விழா 10 நாட்கள் நடக்கும். நான் அப்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்து பேச தொடங்கிவிட்டேன். நாங்கள் ஒரு சின்ன குழுவாக சேர்ந்து பட்டிமண்டபங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அப்போது திருமுருகன், சிவகுமார் எல்லாம் இல்லை. அப்பொழுது என்னோடு இணைந்திருந்தது பிறகு முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள், குமரன் BA என்று ஒரு தமிழாசிரியர், திருநந்தகுமார், இப்படி நாங்கள் கொஞ்சம் பேர் தான் அந்த பட்டிமண்டபம் வழக்காடு மற்றும் டிவிட்டரிகளிலே சரஸ்வதி பூசை நடந்தால் எங்களை கூப்பிடுவார்கள், நாங்கள் நடத்துவோம். பெரிய சுவாமிக்கு அது எப்படியோ தெரிந்திருந்தது. அதை தெரிந்து பெரிய சுவாமி அவர்கள் ஒரு முறை அந்த திருமுறை விழாவிலே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு போட என்னை கூப்பிட்டு அனுப்பினார். கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி போட போகிறேன், நீங்கள் ஒரு பட்டிமண்டபம் செய்ய வேண்டும், உங்களோட சேர்ந்து ஒரு பட்டிமண்டபம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் தலைப்பு, பெயர்கள் எல்லாம் எழுதி அவருக்கு கொடுத்து விட்டேன். அது 10 நாள் விழா என்றபடியால் அந்த நோட்டீஸில் போட அவருக்கு எல்லாரும் பெயரும் போட இடமில்லை. அதனாலே என்ன செய்திருந்தார் என்றால், ஜெயராஜ் குழுவினர் நடத்தும் பட்டிமண்டபம் என்று அதில் அடிச்சிருந்தார். எனக்கு அப்பவே கொஞ்சம் கொழுப்பு இருந்திருக்கும் போல் இருக்கிறது. அப்பவே தான் இப்பவும் இருக்கிறது என்று திருமுருகன் தலையாட்டுகிறார். எனக்கு அது பிடிக்கவில்லை. பேச்சாளர்களுடைய பெயர் போடாமல் அது என்ன ஜெயராஜ் குழுவினர் என்று போடுவது என்று நாங்கள் அந்த பட்டிமண்டபத்துக்கு போகவில்லை, செய்யவில்லை. இது எனக்கு 2வது அனுபவம். பிறகு சாமி என்னோடு கோபித்துக் கொண்டிருப்பார் என்று நினைத்தேன். கம்பன் விழா அதுக்கு பிறகுதான் தொடங்குகிறோம். 80 81 இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும், சுவாமிகிட்ட போய் கேட்போம் என்று போய் கேட்டாள். அவர் அது பற்றிய எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல், நல்லா செய்யுங்கள், மண்டபம் இருக்கிறது தானே, இங்கே கம்பன் விழாவை செய்யுங்கள் என்றார். முதல் நாள் அவர் தான் ஆசி உரை. நான் அவர் இருந்து எங்கள் கம்பன் விழாவை பார்ப்போம் என்றால், அப்போ கம்பன் விழாவுக்கு கூட்டமே வராது. மிஞ்சி போனால் ஒரு 15 பேர். பேச்சாளர்கள் எல்லாம் பேச வந்து விடுவார்கள், கேட்க ஆட்கள் வர மாட்டார்கள்.
அப்போ நான் என்னை தான் பிடுங்குவார்கள். இங்கே தொடங்கவில்லையா 15 பேரை வச்சு எப்படி தொடங்குவது? நான் சிவன் கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சு நிற்பேன். என்னுடைய அனுபவம் ஏனென்றால் இந்த பேச்சாளர்களிடமிருந்து தப்புவதற்காக சிவன் கோயிலே போய் ஒளிந்து நிற்பேன். பிறகு கொஞ்சம் கூட்டம் வந்தது என்ற பிறகு இந்த நண்பர்கள் வந்து சொல்லுவார்கள், கொஞ்சம் என்றால் ஒரு 50 பேர் 40 பேர் வந்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். நான் சுவாமி இருப்பார் என்று நினைத்தால் சுவாமிக்கு அன்றைக்கு எங்கேயோ பிரசங்கம், அவர் போய்விட்டார். போகிற பொழுது சொன்னார், இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணினால் எனக்கு கொண்டு வந்து அதை தாருங்கள் என்றார். அன்றைக்கு தற்செயலாக நிகழ்ச்சியும் நல்லபடி அமைந்து விட்டது, பட்டிமன்றமும் அமைந்து விட்டது. சொத்தன் மாஸ்டர், பரந்தில்லை ராஜா போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அன்றைக்கு என் பேச்சு நன்றாக இருந்ததாக பலரும் சொல்ல எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. நான் அப்போ வயது ரொம்ப சின்ன வயது. உடனே அந்த ரெக்கார்டை, அந்த டேப் பண்ணின டேப்பை கொண்டு வந்து ராத்திரியே சுவாமியிடம் கொடுத்து விட்டு, அவர் பேசி முடித்து கழிச்சு போயிருக்கிறார், கொடுத்து விட்டு போய்விட்டேன். அடுத்த நாள் அவருடைய அபிப்பிராயம் கேட்க வேண்டும் என்று வந்தால் சாமி என்னை பார்த்து கேட்டார், ஆறு உங்களுக்குள்ள ஒரு பொம்பளை நல்லா பேசினார், ஆறு அந்த பொம்பளை என்று கேட்டார். எனக்கு இவர் ஆரை கேட்கிறாருன்னு தெரியவில்லை. நான் வைத்தியநாதனமா பேசினார், அப்போ அவ தான் கேட்கிறா பார்க்கணும். அவரை சொன்னச்சு, அந்த அணி இல்லை, இந்த அணிக்கு ஒரு ஆள் பேசினாரே, ஆறு பொம்பளை என்று கேட்டார். பிறகுதான் தெரிஞ்சது நான் தான் அந்த பொம்பளை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொம்பளை என்று சொன்ன கவலையை விட எனக்கு சாமி என் பேச்சை ரசித்தார் என்று சந்தோஷம். இது அடுத்த அனுபவம். அதற்கு பிறகு திருமுருகன் சொன்ன சம்பவம் நடந்தது. சுவாமி சமாதி அடைந்தார். நான் அன்றைக்கு பேசவென்றே வரவில்லை. இந்த பெரியவர்கள் எப்பொழுதும் பெரியவர்கள் தான். அன்றைக்கு சுவாமியினுடைய அந்த சமாதியை உட்கார்த்தி வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்து மூலையிலே இப்ப சமாதி அடைந்த சாமி உட்கார்ந்து இருக்கிறார். பல பேருக்கு போட்டி. என்னதுக்கு போட்டி என்றால், நாங்கள் பேச வேண்டும், எங்களோட கோயிலில் சாமி பேசியிருக்கிறார், எங்களோட கோயிலில் பேசியிருக்கிறார் என்று ஒரு 100 பேர் போட்டி போடுகிறார். குறிச்ச டைமுக்கு சமாதி வைக்க வேண்டும். அப்போ பொன் சுந்தரலிங்கம் தான் தலைமை தாங்கினார். அவர் என்ன செய்தார், எல்லாரையும் தவிர்த்து முக்கியமான ஆட்களை மட்டும் பேசவில்லை. எல்லாரும் ரெண்டு சண்டை பிடிக்கிறாங்களே, எங்களுக்கு உரிமை இல்லையாட்டு பெரு இதுகளில் நாங்கள் வலுக்கட்டிக்கார். சாமி என்ன செய்கிறாருன்னு திரும்பியும் பார்க்க மாட்டோம். சாமி செத்தா பேசுறதுக்கு நாங்கள் வந்துடுவோம். நான் சும்மா உட்கார்ந்துருந்தேன். வித்வான் ஆறுமுகத்துக்கு அவரை, என்னுடைய ஆசிரியர், அவர் என்னை கூப்பிட்டு, நீதான் பேச வேணும். அங்கே நடந்த சண்டையில் என்ன கிட்டடியிலையும் விட மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். நான் இல்லை சார், நீங்கள் பேசுங்க சார். இல்லை சுந்தரலிங்கத்தை கூப்பிட்டு சொன்னார், இவனை பேச விடு. சுந்தரலிங்கம் சொன்னார், சின்னபடியில் பேச விட முடியாது சார். அப்போ வித்வான் சொன்னார், நீ என்ன பேச போட வேண்டாம், எனக்கு பதிலாக இவனை பேச போடும். கடைசி பேச்சா நான் பேசினேன். அப்போதான் திருமுருகன் சொன்னதை சொன்னேன். அது அன்றைக்கே ஒரு மாற்றமான பேச்சு என்றபடியால் கவரப்பட்டது. அதுக்கு பிறகு சுவாமி, புதிய சுவாமி ஆதிநேரத்தில் வந்து விட்டார். எனக்கு இப்பவும் நினைவிருக்கிறது, கம்பன் விழா இங்கே நடக்கும். நாங்களும் புதிதாக முளைத்தவர்கள் தான். ஒரு முறை ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி சொன்னார், எங்களுக்கு இருக்கிற வசதி உங்களுக்கு இல்லை என்றார். நான் என்ன என்று கேட்டேன். எங்களுக்கு இந்த ஸ்தாபக சிரமங்கள் இல்லை அவர் சொன்னார். என்ன, ஒன்றை நாங்கள் உருவாக்குகிற பொழுது அதுக்கான எல்லா சிரமமும் நாங்கள் தான் பட வேண்டும். ஒரு நிறுவனம் உருவாகி விட்டால் பிறகு வருகிறவருக்கு அந்த ஸ்தாபக சிரமம் இல்லை. எங்களுக்கு அது இல்லை, உங்களுக்கு அது இருக்கிறது என்று சுவாமி ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி சொன்னார். நான் அதை உணர்ந்தேன். சுவாமியை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார்கள். ஆனால் அவருக்கு போதியதான அந்த ஆற்றல் இல்லை. நான் அதை வெளிப்படையாக சொல்லுகிறேன். போய் பேச எனக்கு விருப்பம் இல்லை. சுவாமி ஓரளவு பெரிய சுவாமியோடு போய் வந்து அந்த அந்த அனுபவ தொடர்பு தான் அவரிடம் மிஞ்சி இருந்தது. அவர் ஒரு பெரிய அறிவாளி என்று நான் சொல்ல மாட்டேன். ஆன்மீகத்திலேயும் அவர் ரொம்ப ஆழங்கால்பட்டவர் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் வெளிப்படையாகத்தான் சொல்லுகிறேன். இப்போ உண்மையாக இப்படி இதுக்கு என்ன யாரும் திட்டுவார்கள், சாமியை விழாவில் போய் சாமியை குறை சொன்னான்ட்டு. நான் சாமியை குறை சொல்லவில்லை. நான் இனித்தான் அவருடைய நிறைவு சொல்லப்படுறேன். அவர் பெரிய ஆள் இல்லை, சாதாரண ஒரு இளைஞன். ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னாலே திருப்பி கொண்டு வந்து இந்த யானை தூக்கி சிம்மாசனத்தில் இருக்கிற மாதிரி இருத்தி விட்டார்கள் அவரை. அவருக்கு ஒரு வழியும் இல்லை. ஒரு முறை எங்கள் கம்பன் விழா இங்கே நடைபெறுகிறது.
அந்த கம்பன் விழா நடைபெறுகிற பொழுது நான் போய் கெஞ்சி கூத்தாடி அங்கே பருத்துறையில் கோன் ஸ்டுடியோ பிரபாகு அப்படி எல்லாரையும் கூட்டி காசுக்கு கெஞ்சி கூத்தாடி காசு வாங்கி அவையில கூட்டி கொண்டு வருவேன், மங்கள விளக்கேற்றப்படுவேன். இப்பவும் கூட சில பேர் என்ன கேட்கிறார்கள், மங்கள விளக்கேற்ற உங்களுக்கு எவ்வளவு தர வேணும் என்று கேட்கிறார்கள். அப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ நான் கூட்டு கொண்டு வந்தால் எங்கள் வித்வான் ஆறுமுகம் என்ன செய்வார் என்றால் ஆதீன வாசல்ல நிற்பார். நான் போய் எங்கேயோ இந்த பெரிய பெரிய ஆக்களை பிடிச்சி கூட்டின்னு வந்தா அவர்களை போய் தட்டி இப்படி ஒருக்கா வாங்கோன்னு கூப்பிடுவார். இவர் ஏன் அவையில கூட்டி கொண்டு போறாருன்னு எனக்கு புரியாது. கூட்டிகிட்டு போய் என்ன செய்வார் என்றால் ஆதீனத்துக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுங்க. எனக்கு புண்ணில புடி வைக்கிற மாதிரி கோபம் வரும். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்காக ஒருத்தரிடம் போய் பேசி எனக்கு காசு வாங்கி தந்ததில்லை. நான் யாரையும் கூட்டி கொண்டு வந்தால் அவரை பிடித்து ஆதீனத்துக்கு இது கொடுன்னு ஒருத்தராக கேட்பார். நானும் என்னுடைய வித்வான் ஆர்வம் ஆசிரியரும் அப்படி அன்பினாலே நெருங்கினவர். ஒரு நாள் அன்னைக்கு முடிஞ்சு பின்னேரம் வீட்டுக்கு வந்தோடனே நான் அவரோட பெரிய சண்டை போட்டேன். எனக்கு பாத்தியமா ரெண்டு இருக்கிறீர்கள், ஒரு நாள் தங்கம் எனக்கு ஒரு பெரிய மனுஷரை பிடிச்சு எனக்கு காசை வாங்கி தந்ததில்லை. நான் கூட்டின்னு வந்த ஆக்களை பிடிச்சு ஆதீனத்துக்கு கொடுன்றீங்க. நான் பெரிய சண்டை. சத்தியமாய் சொல்லுகிறேன், வித்வான் அழுதார். வித்வான் அனுபவம் கண்ணீர் விட்டு அழுதார். அழுது விட்டு சொன்னார், டே தம்பி அப்படி நினைக்காதடா, உனக்கு கெட்டித்தனம் இருக்குது, நீ ஆக்களை பிடிச்சிருவ. பாவம் அந்த ஆளை துறவி என்று சொல்லி இருத்தி விட்டார்கள், அவருக்கு அந்த அந்த ஆற்றல் போதாது, சாப்பிட இல்லாமல் சில நேரத்தில் பட்டினி இருக்குதுடா, ஒரு நாளும் நீ அப்படி அவரை போட்டி என்று நினைக்காதடா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். எனக்கு இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்கிறது. அப்பதான் நான் என்னுடைய தவறை உணர்ந்தேன். அதுதான் ஆதீனத்தின் நிலையாக இருந்தது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் ஏற்பட்டது என்று கேட்டால், நான் சொன்னேனே அவரிடம் அந்த துறவு என்ற விஷயமே எங்களை ஒருவருக்கும் இன்னும் சரியாக விளங்கவில்லை. அது வேற விஷயம். திருவள்ளுவர் துறவர் 2 பெயரால சொல்லுகிறார். துறவுக்குள்ளே பூந்தவர்களுக்கு 2 பெயர் வைக்கிறார். ஒன்று நீத்தார் என்று ஒரு பெயர், மற்றது முயல்வார் என்று ஒரு பெயர். திருக்குறள் தொடங்குகிற பொழுதே பாயிரத்திலேயே ஒரு அதிகாரம் வந்துவிடும். அந்த அதிகாரத்துக்கு நீத்தார் பெருமை என்று பெயர். பின்னாலே துறவுறவியலுக்குள்ள போனோடனே அவர்களும் துறவிதானே என்றால் அவர்களுக்கு முயல்வார் என்று பெயர். நீத்தார் யார், முயல்வார் யார் என்று கேட்டால், நீத்தார் என்றவர் முற்றும் துறந்த துறவி, அவர்தான் முற்றும் துறந்த துறவி. முயல்வார் யார் என்றால் துறவு நோக்கி முயற்சி பண்ணுகிறவர்கள். துறவு நோய் நம்முடைய சமயம் ரொம்ப ஆழமான பல விஷயங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறது. முயற்சி பண்ணுகிறவர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக துறவிலே முயல்கிறவர்கள். அதனாலே முயற்சி பண்ணுகிற துறவிகளுக்கு காவிதான் உடை. முற்றும் துறந்த ஒரு துறவிகளுக்கு வெண்மைதான், சாத்வீக நிறமான வெண்மைதான் உடை. இப்ப எல்லாம் ஒரு நிர்வாகமயப்படுத்தப்பட்டு விட்டதாலே துறவை நிர்வாகமயப்படுத்துவது என்பதே கஷ்டமான காரியம். இன்றைக்கு அதான் நாங்கள் இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே சுவாமி வந்து உட்கார்ந்தார். சின்ன பையன், என்னை விட என்னுடைய வயசு அப்போ அவருக்கு. எல்லாரும் ஆச்சரியம், இவர் என்ன செய்ய போகிறார்? நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், வெளிப்படையாக சொல்லுகிறேன். என்னை இதை வச்சு நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க. உடம்பை வெல்வதென்பது லேசான வேலை இல்லை, அதை மறந்து போகாதீர்கள். சமயம் படிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆதினத்தில் வந்து உட்கார்ந்துடலாம். உடம்பை வெல்வது என்பது லேசான வேலை. இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிற கதைகள், பல கதைகள் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். உடம்பை அடக்கி வெல்வதென்பது பெரிய வேலை இல்லை, பெரிய வேலை. சின்ன வயசிலே இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்தார் நம்முடைய சமாதியான சுவாமிகள். சின்ன வயசு, அவர் அப்பொழுது 23, 22 வயசு இருக்கும். அப்பதான் உடம்பு கொதிக்கிற வயசு. படிச்சிடலாம் பாருங்க, அதை யாரும் படிக்கலாம். சமயம் படிக்காட்டி தான் இப்ப இந்த துறவுக்கு கட்டாயம் படிக்க வேணும் அவசியம் இருக்கிறதா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்றும் படிக்காதவர். தன்னுடைய தாய்மொழியே அவருக்கு தெரியாது என்பார்கள். ஆனால் பெரிய படிப்பாளியான விவேகானந்தர் அவர் காலிலே வந்து விழுந்தார். இப்பதான் எனக்கு ஞானம் என்றால் என்ன என்று தெரிகிறது என்று சொன்னார். ஆகவே துறவியாவதற்கு படிப்பு ஒரு தகுதி இல்லை. சுவாமி வந்து இங்கே உட்கார்ந்த பிறகு நான் கூட நினைத்திருக்கேன், என்ன செய்ய போகிறார்கள், இந்த வயதிலே பிடிச்சு உட்கார வைத்து விட்டார்கள்.
பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. இந்த ஆதீனம் பொறுப்பேற்கிற பொழுது எனக்கு நல்ல சிரிப்பு. ஒருவர் வந்து சொன்னார், அவருக்கு மொட்டை அடிக்க வேணும் என்றார். நான் கேட்டுக்கொண்ட செய்தி. இன்னொருவர் சொன்னார், மொட்டை அடிக்காட்டியும் பரவாயில்லை, ஆலம்பால் தடவி தலைமையில் எல்லாத்தையும் இந்த கட்டி கட்டியாக வைப்பார்களே அப்படி வைக்க பண்ணுங்கள். இதுதான் நமக்கு பிரச்சனை. இந்த வெளிவேஷங்கள்ல தான் நாம் பிரச்சனை. உள்ளே அந்த சுவாமிக்கு யாரும் அவர் ஒரு தூய பிரம்மச்சாரியாக இருக்க கற்றுக் கொடுக்கவில்லை. நம்முடைய மொழியும் சமயமும் சொல்லுகிறது, பிரம்மச்சாரிகளிலே 2 விதமான பிரம்மச்சாரிகள் இருக்கிறார்கள். ஒன்று பௌதீக பிரம்மச்சாரி என்றும் ஒருவருக்கு பெயர். பௌதீக பிரம்மச்சாரி அவர் என்னவென்றால் திருமணம் செய்ய மட்டும் பிரம்மச்சாரியத்தை தூய்மையாக கடைப்பிடிப்பது பௌதீக பிரம்மச்சாரி என்று பெயர். மற்றவருக்கு என்ன, இந்த எல்லாரும் சொல்வார்களே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று மற்றவருக்கு பெயர். நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றால் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரி வழியை கடைபிடிப்பது. 2 பிரம்மச்சாரி தான். திருமணமாக மட்டும் இருக்கு பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பவன் பௌதிக பிரம்மச்சாரி. ஆயுள் முழுக்க நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பது லேசான வேலை இல்லை. சுவாமி முடிந்த உடனே, சுவாமி சமாதியான உடனே பெரிய அடுத்த சுவாமி யார் என்று பெரிய சர்ச்சை நடந்தது, எனக்கு தெரியும். அப்ப சமய பெரியார்களாக இருந்த பல பேரை போய் கேட்டார்கள், நீங்கள் வாங்கள், நீங்கள் வாங்கள் என்று. ஆத்மஜோதி முத்தையாவை கேட்டார்கள், அப்படி பல பேரை போய் கேட்டார்கள், நீங்கள் வந்து உட்காருங்கள் என்று. ஒருவரும் அதுக்கு முன்வர சம்மதிக்கவில்லை. அப்பதான் இவரை பிடிச்சு உட்கார வச்சார். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்டால், பிரம்மச்சாரியாக அவர் வந்து இங்கே உட்கார்ந்து கடைசி வரை தன் நிலை தவறாமல் வாழ்ந்தார். அது ஒன்று போதும் என்பது எப்படி. அதில் என்ன எனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்டால், சுவாமியை நான் சின்ன வயசிலிருந்து பார்க்கிறேன். பிற்காலத்திலே அவர் வளர்ந்த பிறகு நான் பார்ப்பேன், ஒரு சபை சந்திக்கு போவார். அவரோட சமயத்தில் நான் கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கிறேன். எங்களுக்கு என்ன நினைப்போ, நான் நல்ல பிரசங்கி, எனக்கு எல்லாம் தெரியும், சமயம் தெரியும் என்று எங்களுக்குள்ளே ஒரு திமிர். சுவாமி என்ன அவ்வளவு தெரியாதவர் தானே என்று நினைச்சு கொண்டு தான் நாங்கள் போவோம். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். கோயிலுக்கு போனால் அந்த கோயில்காரர்கள் சாமியைத்தான் வந்து கும்பிடுவார்கள், எங்களை கும்பிட மாட்டார். சாமியைத்தான் கும்பிடுவார்கள். நான் அதை பார்த்து வியந்திருக்கிறேன். நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கேன்ப்பா, என்ன எல்லாருக்கும் தெரியும், பேப்பரில் வந்திருக்கிறேன், என்ன கும்பிடுறார்கள் இல்லையே என்று பார்த்தால் சாமியைத்தான் கும்பிடுவார்கள். ஏனென்றால் அவர் காத்த பிரம்மச்சரியம் மற்றவர்களை வணங்க செய்தது. அது மட்டுமல்ல, வர 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 அவருடைய தோற்றத்திலே ஒரு தெய்வத்தன்மை பொழிந்தது. நான் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன், பெரிய பெரிய சுவாமிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இவர் வந்தாரானால் அந்த தலைப்பாக கட்டி அந்த தோடு போட்டு அந்த நகைகள் போட்டு வந்தால் அந்த தோற்றத்திலே இருந்த தெய்வ பொழிவு நாம் மேக்கப் போட்டு வராது, காசு கொடுத்து வராது. அது உள்ளுக்கு ஒரு ஆத்ம சக்தி இருந்தால்தான் அது வரும். அது அவருக்கு வந்திருந்தது. அதனாலே தான் அவர் இந்த எல்லாரையும் விட, நம் எல்லாரையும் விட பெரியவர் என்று எனக்கு தோன்றுகிறது. அவரை சொல்வதானால் நிறைய சொல்ல வேண்டும். அவர் சிறந்த பேச்சாளன் இல்லை, அது எனக்கு நன்றாக தெரியும். அவர் பெரிய கல்வி விஷயத்திலே பெரிய ஆழமானவர் இல்லை, சமூக சிந்தனையிலேயும் கூட அவர் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தன் தனி வாழ்வாலே அவர் சமூகத்தை நிமிர்த்தினார். அதுதான் பெருமை. சமூகத்தை நிறுத்தினார். நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு துறவி சமூகத்துக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. தான் சரியான துறவியாக இருந்தால் அவனை சூழ இருக்கிற சமூகம் தானாக சமநிலைப்பட்டு அறநிலை கொள்ளும். ராமாயணத்திலே ராமன் போகிற பொழுது விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்தை போய் பார்க்கிறான். முனிவர்கள் அவர்கள் தொடர்ந்த துறவிகள் இருந்த ஆச்சரியம். அங்கே ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு தவளை முட்டையிடுகிறது. ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு தவளை முட்டையிடுகிறது, வேதனைப்பட்டு முட்டையிடுகிறது. இதை பார்த்த ஒரு நாகப்பாம்பு, அது அந்த நேரத்தில் வெயில் அடிக்கிறது, தவளையிலே பிடிக்கிறது அந்த வெயில். இதை பார்த்து விட்டு எங்கேயோ இருந்த ஒரு நாகப்பாம்பு ஓடி வந்து இந்த தவளைக்கு வெயில் பிடிக்காமல் படம் பிடித்து அந்த தவளையை நிழல் செய்து காத்தது என்று எழுதுகிறார். எப்படி ஒரு தவளையை நாகப்பாம்பு காக்குமா? விழுங்கி விட்டு அல்லவா போகும் என்றால், துறவிகள் சரியாக அந்த இடத்திலே இருந்ததால் அந்த உடல் அதிர்வு, அதாவது அவர்கள்
பிண்டத்தை சரியாக்கினால் அண்டம் தானாக சரியாகிவிடும் என்று சோதிடத்திலே சொல்வார். அந்த அதிர்வு என்ன செய்தது? எல்லாரையும் காத்தது. அப்படித்தான் நம்முடைய சுவாமிகளும் தன்னுடைய அந்த பிரம்மச்சாரிய தூய்மையினாலே சமூகத்தை காத்தார். அதுதான் அவருடைய பெருமை. இப்ப இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன். அது என்னவென்றால், இப்போ கொஞ்ச நாளாக ஒரே சர்ச்சை. ஆர சாமியாக்குறது, சுதேசி சாமியா, வெளிநாட்டு சாமியா, திருமுருகன் என்ன செய்தார், ஏன் அவரை கொடுத்தினார், இந்த சாமி இப்போ சத்தியம் பண்ண வேண்டி இருக்கு, நான் தான் சொன்னேன் என்று நம்முடைய தொண்டநாத சுவாமி. எனக்கு இது என்ன என்று புரியவில்லை. சாமி கடைசி காலத்திலே சுவாமி அவர் ஒரு முறை எங்கள் கம்பன் விழாவுக்கு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வருகிறார். துப்புரவா முடியல அவரால். எங்களுடைய வாசுதேவா வந்து அவரை தூக்கி கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட தூக்குற நிலையிலே கொண்டு வந்தார். நான் பெரிய கவலைப்பட்டு போனேன். அப்போதான் நான் சொன்னேன், சுவாமி நீங்கள் கொழும்புக்கு ஒரு தரம் பாருங்கள், அங்கே வைத்தியர்களை கொண்டு செய்யலாம். நான் யாழ்ப்பாணத்தில் வைத்தியர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, அங்கே எந்திர வசதிகள் கூட வடிவா சோதிக்கலாம். நான் அவர் வருவார் என்றே எதிர்பார்க்கவில்லை. சொன்னேன், அதுக்கு என்ன என்று சொல்லிவிட்டு போனார். பிறகு ஒரு மாதம் ஏதோ வேலையாகிவிட்டது. பிறகு கேட்டால் அவர் திருமுருகனோடு ஆலோசித்து விட்டு வருகிறேன் என்று விட்டார். நான் அவர் வருவார் என்று வந்து பிறகு வந்து ஒரு வேன் பிடிச்சு வந்து இறங்குகிறார். ஒரு 4 நாள் என்னோடு இருந்தார். நான் அதை மன வருத்தத்தோடு இந்த சபையிலே நான் சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லோரும் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். 4 நாள் இருந்தார். அந்த 4 நாளிலே அவரோடு ஒரு தம்பி வந்திருந்தார். தம்பி இருக்கிறாங்க தெரியல, ரொம்ப நல்லா அவரை பார்த்தான். நான் அவனுக்கு நேராகவும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அந்த வந்து இருக்கிறார். 4 நாளும் என்னோடு பேசின பொழுது சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், அவர் எனக்கு திருமுருகனை பாராட்ட வேணும் என்று ஒரு தேவையும் இல்லை. திருமுருகன் எனக்கு ஒன்றும் செய்ய தேவையும் இல்லை. நான் திருமுருகனுக்கு பாராட்டுகள் எல்லாம் போதியது அங்கே நிற்குது. நான் செய்ய தேவையில்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சுவாமி மன வருத்தத்தோடு சொன்னார். நான் சொன்னேன், சாப்பாட்டை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்களேன். இது என்னட்டா ஒரு நோயாளியாக கண்டோன்னே நாங்கள் எல்லாரும் டாக்டர் ஆகிடுறது. அது எந்த அனுபவம். டயபெட்டிஸ் இருந்தால் அவன் ஒரு 5 மருந்து சொல்லிட்டு போவான். டயபெட்டிஸுக்கு அதை தின் இதை தின், இது கேட்க வேண்டியது தான். நானும் சாமிகிட்ட இதை சொன்னோன்னே சாமி சொன்னார், எங்கே நான் டயட் பண்ணுறது, எங்கே இருக்கிறது, ஏன் சாமி என்று கேட்டால், ஒரு இடத்துல இருந்து சமைச்சு சாப்பிட்ட தானே அது சாத்தியம், நான் கடையில் வாங்கி சாப்பிட்றேன்னு. நரகத்துக்கு போவோம். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். ஒரு துறவிக்கு நாங்கள் ஒரு நேர சாப்பாடு கொடுக்க அயலில் இருந்தவர்கள் ஆளுக்கு ஒரு நேரம் அனுப்பி இருந்தால் அந்த துறவி இன்னும் 10 வருஷம் வாழ்ந்திருப்பான். சும்மா விடுகிறாங்க. அவரை எரிச்சதா புதைச்சதா எனக்கு கடும் கோபம் வருது. அவனை எரிச்சாரு, சும்மா கட்டி இழுத்து விட்டு போ. வாழுகிற பொழுது அவரை வாழ வைக்க தெரியவில்லை. நமக்காக துறவு மேற்கொண்ட பிரம்மச்சரியம் மேற்கொண்ட ஒரு மனிதனை பாதுகாக்க தெரியவில்லை. அவர் சென்றவர்கள் அவரை எப்படி செய்ய வேணும், என்ன புதைய வேணும், இந்த நாட்டிலிருந்து கொஞ்சம் விசர்கள், வெளிநாட்டிலிருந்து கொஞ்சம் விசர்கள், இதுதான் நடக்குது பாருங்க. நமக்கு என்ன என்றால், எனக்கு அடுத்த கோபம், இப்ப திருமுருகனை போட்டுதான் எல்லாரும் துவைச்செடுக்கிறான். நான் திருமுருகன் வச்சுட்டேன், அதை பத்தி நீ கவலைப்படாத, நல்லா துவைக்கட்டும். ஒரு சின்ன இந்த சமுதாயத்துக்காக இப்படி விரல் அசைக்காதவன், விரல் எத்தனையோ வேலை செய்தவனை பார்த்து கை நட்டுகிறான். அதை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு புரியவில்லை. சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. பாஞ்சாலியை துயில் பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறான் துச்சாதனன், சபையிலே துயிலுரிய வேண்டும் என்று. அந்த ஊர் மக்கள் எல்லாம் தலையில வச்சு ஐயோ ஐயோ இப்படி ஒரு பெண்ணை இப்படி செய்கிறான் என்று அழுகிறார்கள். இதை எழுதுகிறான் பாரதி. அவன் என்ன செய்தான் தெரியுமா? துச்சாதன திட்ட இல்லை, இந்த அழுதவனை திட்டினான். என்னடா அழுகிற, என்னடா அழுகிற, பிடிச்சு அவனை எடுத்து திரௌபதியை பிடிச்சு அவனை போட்டு மிதிச்சு தள்ளி போட்டு அவளை கொண்டு போய் அந்த புறத்தில் விடாம நீ என்ன அழுது கொண்டிருக்கிறாய்? வீரமிலா நாய்கள். பாரதி கேட்டு கோவ சொற்கள் எப்போதாவது தான் வரும், நாகரிக குறைந்த சொல். வீரமிலா நாய்கள். விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தரணியிலே தைத்தந்த பொன்னை அந்த புறத்தினில் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகிறார். என்ன சொன்னான் தெரியுமா? அடுத்தது வெட்டை புலம்பல் என்றார். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன்.
உங்கள் சமூகத்துக்காக பாடுபடுகிற ஒருவனுக்கு யாராவது இழிவு செய்தால் முதல் நீ கேள். மதுரைக்குள்ளே பூர பொழுது கண்ணகி என்ன சொல்லி கொண்டு வந்தால் தெரியுமா? சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள் என்று கேட்டார். கோவலனை சான்றோரா கொன்றார்கள்? கொன்றவன் பாண்டியன். இவள் ஆற முதல் கேட்கிறாள் தெரியுமா? சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள் என்று கேட்கிறாள். என்ன காரணம் தெரியுமா? நீ சரியா இருந்திருந்தால் அவனை கொண்டிருக்க மாட்டான். ஒரு சமூகத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. சமூகத்துக்காக பாடுபடுகிறவர்களே ஒருவன் கை வைக்க நீ விடாதே, வேணுமானால் நீ குற்றம் சொல்லு. எங்கள் வித்வான் ஆர்வனுடைய மருமக்கள் 4-5 பேர் இருந்தார்கள், பொன்சொந்த சகோதரர்கள். ஒரு முறை அவர்களுக்குள்ளே அடைய சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டு விட்டார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வித்வான் மாமா, தாய் மாமன் அவர்களெல்லாம் அவர்கள் ரொம்ப மரியாதை. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வித்வான் ஆர்வம் அந்த 2 அண்ணன் தம்பி 2 பேருக்கு பிரச்சனை, கண்ணத்தை பற்றி 2 பேருக்கும் அடிச்சு விட்டேன். இது நான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டு வித்வான்கிட்ட கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட மருமக்களை நீங்களே ஏன் அடிச்சீங்கள் என்று கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் உண்மையில் அவர் சொன்னார், டேய் நான் அடிக்காட்டி இன்ஸ்பெக்டர் அடிச்சிருப்பான்டா, நான் அடிச்சிருக்காட்டி இன்ஸ்பெக்டர் அடிச்சிருப்பான். அவன் அடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் அடித்தேன்னா அவன் பேசாமல் இருந்துட்டான். நான் இப்பவும் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற யாராவது சமூக பாடுபடுகிறவர்களே பிழை இருந்தால் நீ சொல், வேறொருவனை சொல்ல விடாதே. சாமிக்காக எத்தனை பேர் பாடுபட்டோம், எத்தனை நாள் உயிரோடு இருக்கிற பொழுது அவரை வந்து பார்த்தோம், அவருக்கு என்ன வேணும் என்று கேட்டோம், என்ன உணவு கொடுத்தோம், அவருடைய வைத்தியம் பற்றி கவலைப்பட்டோம். திருமுறையில் 1000 பிழை சொல்லு, அது இருந்துட்டு போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. இதுல நீ என்ன செய்தாய்? இது ஒன்றும் செய்யாமல் நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு இந்த கூட்டத்தில் பேசுறதுல ரொம்ப விருப்பம். பொதுக்கூட்டம்னா வந்துடுவோம், அவரை அப்படி செய்தார் இப்படி செய்தான்னு புழுகுவோம். நான் சொல்லுகிறேன், இந்த தவறை நல்லூர் மக்கள் இனியேனும் செய்யாதீர்கள். ஒரு துறவி எனக்கு சாப்பாடு தர ஆள் இல்லை என்று சொல்வதை விட நீங்கள் ஒருத்தரும் சபையில பேச வேண்டாம், சபையில் சார் தயவுசெய்து பேச வேண்டாம். நான் பேசி முடிந்த பிறகு நீங்கள் பேசுங்க. நீங்கள் எனக்கு தெரியும், நீங்களும் அம்மாவும் அப்படி செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பயன்பாட்டை நானும் பெற்றிருக்கிறேன். அதுவல்ல நான் கேட்பது என்னவென்றால், ஒரு துறவிக்கு உணவு அவர் கடையிலே வாங்கி சாப்பிடுகிறார் என்றால் அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? சரி, நடந்தது நடந்து விட்டது, இனி பேசி பிரயோசனம் இல்லை, செய்கிறவனை செய்ய விடுங்கள். இனி ஒரு துறவி யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் அவரை நாங்கள் வேண்டுவோம் என்று பிரமாணம் கொள்ளுங்கள். அப்படி பிரமாணம் கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அப்பொழுதுதான் அந்த துறவி வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் பெறும். துறவு என்பது லேசான ஒரு வேலை இல்லை. அதற்கு ஒருவன் தயாராகிறான் என்றால் அவனுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் நாம் எல்லாம் கொடுக்க வேண்டும். கிருகஸ்தனுடைய வேலையை சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் சொன்னார், சகலதும் அவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தனக்கான தேவையை தேட தலைப்பட்டால் உலகிலே மாட்டிக்கொள்வான். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நாம் இந்த ஆதீனத்தை 2 பேர் இருந்து விட்டு போய்விட்டார்கள். ஒருவர் பேரறிஞர், இந்தியாவே அவரை கண்டு கலங்கியது. அடுத்தவர் சாதாரணமாக வந்து அந்த இடத்தை நிலைநிறுத்தி விட்டு போயிருக்கிறார். இனியும் ஒருவர் வருவார், வர வேண்டும். அவர் யாராக இருந்தாலும் இந்த பீடத்திலே ஏறிவிட்டால் அவர் குரு. அவருக்கு தேவையானவற்றை நாம் செய்ய வேண்டும். நான் தனித்திருந்தேன் என்ற கவலை அவருக்கு வரக்கூடாது. நாம் செய்த பிழை, அமரத்துவ மீதிய அந்த பெரியவருக்கு அந்த கவலை இருந்தது. கவலை, நான் சத்தியமாக சொல்லுகிறேன், கவலை இருந்தது. அந்த கவலையை நாம் எல்லோருமாக சேர்ந்து நீக்கி நமக்கான ஒரு பீடத்தை, ஒரே ஒரு பீடத்தை நாம் நெறி செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.